அம்மா எப்பவும் கார் ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக போனால் அம்மா காரை பிடிச்சிடலாம். எதுக்கும் அம்மா கால் பண்ணி பார்ப்போம், எங்கே போயிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன அம்மா ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது? ஹலோ, எனக்கு ஒன்றும் கேட்கல. நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். என்னடா இது, இவ்வளோ நேரம் நாட் ரீச்சபிள் வந்துச்சு, இப்போ பிஸின்னு வருது. புரியலையே. அம்மாவோட காரையே காணமே. மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். அண்ணி கூப்பிடுறாங்க. ஹலோ அண்ணி. சின்னையா, அம்மாவை பாத்தீங்களா? இன்னும் இல்ல அண்ணி, அம்மா கால் கூட பண்ணி பார்த்துட்டேன், ஃபோன் ரீச் ஆகவே இல்லை அண்ணி. எனக்கு என்னமோ இன்னைக்கு பெருசா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு சின்னையா. எப்படியாவது அம்மா சர்டிபிகேட் பார்க்காத மாதிரி பண்ணிடுங்க. அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது சர்டிபிகேட்டோட அங்க வந்துருவேன். நீங்க தைரியமா இருங்க. கடவுளே, மாமா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல இது என்ன சோதனை? அம்மா கிட்ட இருந்து உண்மையை மறைக்கணும்னு மாமா ஒரு நாளும் நினைச்சதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவுக்கு புரிய வச்சு சரியான நேரம் பார்த்து மொத்த உண்மையும் அம்மா கிட்ட சொல்லலாம் தான் மாமா காத்துட்டு இருந்தாரு. அம்மாவோட கோவத்துக்கு ஆளாக கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நாங்க படாத கஷ்டப்பட்டோம். எங்க கல்யாண விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு விதி எங்க வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. மாமா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பயமா இருக்கு. இப்போ உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. ஏதாவது செஞ்சு கல்யாண சர்டிபிகேட் அம்மா பார்க்காத மாதிரி பண்ணிடு. என்ன அம்மா கிட்ட இருந்து காப்பாத்து. இந்த ரெண்டு ரோடுமே ஆபீஸ் போற ரோடு தான். ஆனா அம்மா எந்த ரோட்டு வழியா ஆபீஸ் போயிருப்பாங்கன்னு தெரியலையே. சரி, இந்த ரோட்டு வழியாவே போவோம். ஹலோ. சாரி மேடம். பரவாயில்ல, சொல்லுங்க. எங்க இருக்கீங்க மேடம்? நான் வந்துட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன ஃபைல் கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. அதை எடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். மேடம், அந்த ஃபைல்ல இருந்து எனக்கு ஒரு டீடைல் வேணும். அதை சொல்ல முடியுமா மேடம்? ரொம்ப அர்ஜென்ட்டா?
டீட்டெயில் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வர்றதுக்குள்ள நான் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிடுவேன் மேடம். அப்படியா? சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேடம், ஹலோ. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா அம்மா காரை காணமே. ஒருவேளை அம்மா அந்த ரூட்ல வெளியே போயிருப்பாங்களோ? நம்பர் புதுசா இருக்கு. ஹலோ ஹலோ மிஸ்டர் அருண். எஸ், நான் அருண் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். அகிலாண்டேஸ்வரி மேடம் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாங்க. அம்மாக்கு என்னாச்சு? அம்மா எப்படி இருக்காங்க? மேடம் மயக்கத்துல தான் இருக்காங்க. பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. சார், அது எந்த ஏரியா? எப்படி சார் ஆக்சிடென்ட் ஆச்சு? அம்மா கார் மேல இடிச்சவன் யார் சார்? மேடம் கார் மேல யாரும் இடிக்கல. அவங்க தான் ரோட்டை விட்டு விலகி காரை தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போய் இறந்த ஒரு மரத்து மேல மோதிட்டாங்க. நான் இப்பவே வரேன் சார். நான் இப்பவே வரேன் சார். அருண் ஆண்டி கிட்ட இருந்து சர்டிபிகேட் எடுத்தாரா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. எதுக்கும் சின்னையாக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அருண் தான் கால் பண்றாரு. ஹலோ அருண். ஐசு, அம்மாக்கு. அருண், என்னாச்சு அருண்? என்னாச்சு ஐஸ்வர்யாமா? என்னன்னு தெரியல. அருண் அழறா. அருண், ஆண்டிக்கு என்னாச்சு சொல்லு அருண். ஐசு, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐசு. ஆண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்படி அருண்? ஆண்டி இப்ப எங்க இருக்காங்க? அம்மா ஓட்டிட்டு வந்த காரு திடீர்னு தாறுமாறா ஓடி மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு டிராபிக் போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐசு. எனக்கு இன்னமும் ப்ரோவோட மேரேஜ் சர்டிபிகேட் பார்த்துருப்பாங்களோ, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு ஐசு. அம்மாவை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ அன்னிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் விஷயத்தையும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துற ஐசு. சரி அருண், நாங்க உடனே கிளம்பி வரோம். என்னாச்சு அம்மாக்கு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அருண் இல்ல பார்வதி. அருண்க்கு டிராபிக் போலீஸ்ல இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
ஆண்டியோட கார் திடீர்னு தாறுமாற ஓடி மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. ஐயோ, ஒருவேளை ஆண்டி உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்ட பாத்திருப்பாங்க, அதனால கூட ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம்னு அருண் சொல்றான். மாமா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பயமா இருக்கு. ஏதாவது செஞ்சு கல்யாண சர்டிபிகேட் அம்மா பார்க்காத மாதிரி பண்ணிடு. என்ன அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த. அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆக நானே காரணமாயிட்டேனே. வா பார்வதி போலாம். மேடம், என்னாச்சு? சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டியா? அந்த அகிலாண்டேஸ்வரி ஸ்பாட் அவுட் தானே? சாரி மேடம், பிளான் மிஸ் ஆயிடுச்சு மேடம். என்னால் அவன் கார் அடிச்சு தூக்க முடியல மேடம். ஏய், இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்னவோ பெருசா பேசுன, உன் ஸ்கெட்ச்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு வெறும் வாய் பேச்சு தானே உனக்கு? ச்சே, அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு இன்னியோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு நினைச்சேன். மறுபடியும் தப்பா பண்ணிட்டு வந்து நிக்கிற. சாரி மேடம், டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம உன்னை என்ன பாராட்டுவாங்களா? நீங்க என்ன பாராட்ட வேணாம் மேடம். ஆனா நான் சொல்றது நீங்க கேட்டா நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க மேடம். என்ன சொல்ற? அகிலேண்டேஸ்வரியோட காரு என்னோட ஸ்கெட்ச்ல இருந்து தப்பிச்சிருந்தா கூட நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு மேடம். என்ன குழப்பற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நம்ம பிளான் படி அகிலேண்டேஸ்வரியோட காரை நேருக்கு நேரம் அடிச்சு தூக்க நான் கிட்ட போயிட்டேன். ஆனா அவங்க காரு திடீர்னு ரோட்ல இருந்து விலகி மரத்துல மோதிருச்சு மேடம். அகிலாண்டேஸ்வரிக்கு என்னாச்சு? இருக்கானா இல்லையா? அவங்க அடிபட்டு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க மேடம். அநேகமா உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை மேடம். ஆமா, உனக்கு எப்படி காயமாச்சு? நீங்க சொன்ன மாதிரி லாரியில் பிரேக் லூஸ் பண்ணியிருந்தனால என்னால் லாரியை உடனே நிப்பாட்ட முடியல மேடம். நானும் தட்டு மாதிரி ஓட்டிட்டு போய் தான் வேற ஒரு மரத்தில் மோதி வண்டியை நிப்பாட்டினேன் மேடம். அதில் அடிப்பட்ட காயம்தான் மேடம் இது. ஏய், ச்சே, என்ன இருந்தாலும் அந்த அகிலாண்டேஸ்வரி உன் லாரியில் அடிபட்டு ஸ்பாட் அவுட் ஆயிருந்தா என்னோட சந்தோஷமே வேற. சரி, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரிங்க, வரேன் மேடம். அமைதியா இருங்கம்மா, டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்க டாக்டர். அகிலாண்டேஸ்வரி அம்மாக்கு எப்படி இருக்கு? நாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும், உள்ள விடுங்களேன் ப்ளீஸ். இது ஹாஸ்பிட்டல், இப்படி கும்பலாலாம் உள்ள அனுப்ப முடியாது. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மாவால தான் 1000 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேணாவா? உள்ள அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா, அம்மாக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க ஐயா. பா, ப்ரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ப்பா. வேண்டாம், அதுக்கு இன்ஃபார்ம் எதுவும் பண்ண வேண்டாம்.
ஏன் அங்கிள் ஆதிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க? நாளைக்கு ஆதி வந்து ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டா என்ன பண்றது? ஆமாப்பா, அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ப்ரோக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடலாம்ப்பா. வர வேண்டாம்னு சொல்லிடலாம். உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஆதி லண்டன்ல இருப்பானா? அடுத்த செகண்டே அவன் லண்டன்ல இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மாதிரி நேரத்துல ஆண்டி பக்கத்துல ஆதி இருக்கிறது கூட நல்லதுதான் அங்கிள். அது அகிலாவுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஆனா ஆதிக்கு நல்லது இல்ல. எப்படி வருவா? என்னப்பா சொல்றீங்க? அகிலா ஆதிய பிசினஸ் விஷயமா லண்டன் அனுப்பி வச்சிருக்கிறதா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மை இல்ல. ஆதிக்கு இப்போ கிரகநிலைகள் சரியில்லை. எதிரிகளால ஆதி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு குருஜி சொல்லியிருக்காரு. அந்த கண்டத்திலிருந்து ஆதி தப்பிக்கணும்னா வர பௌர்ணமி வரைக்கும், அதாவது படிகலிங்கத்தை குளத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் ஆதி வீட்டுல இருக்கக்கூடாது. அயல் நாட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு அகிலா கிட்ட குருஜி பரிகாரம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அப்படியே ஆதி கிட்ட சொன்னா ஆதி வெளிநாடு போக மாட்டான்னு சொல்லி என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு போய் சொல்லி ஆதிய அகிலா லண்டன் அனுப்பி வச்சிருக்கா. மாமாவை லண்டன் அனுப்புறதுக்கு அம்மா மனசுல வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நாம நினைச்சது சரியா போச்சு. ப்ரோ லண்டன் கிளம்பி போனதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கா? ஆமா அருண், நீ இப்ப ஆதிக்கு இன்ஃபார்ம் பண்ணா ஆதி உடனே கிளம்பி வந்துருவா. உன் அம்மா கண் முழிச்சு ஆதியை பார்த்தா பதட்டம் ஆயிடுவா. அதனால உங்க அம்மாவை நம்ம பார்த்துக்கலாம். ஆதி பத்திரமா அங்கே இருக்கட்டும். டாக்டர் 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 சீக்கிரமா பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். டாக்டர், என் வைஃப் எப்படி இருக்காங்க? டாக்டர், அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? இல்ல, இன்னும் கண்ணு முழிக்கல, மயக்கத்துல தான் இருக்காங்க. தலையில ஏற்பட்ட காயத்தால ரத்த கட்டி ஏற்பட்டிருக்கு, அதனால மயக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர், அக்காவுக்கு தலையில பிளட் பிளாக் ஆயிருக்கா? அப்ப ஆபரேஷன் பண்ணணுமா? ஆமா, ஆபரேஷன் பண்ணா அக்கா பழச்சுக்குவாங்கல்ல? அவங்க உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே உறுதியா சொல்ல முடியும். அதிக அளவு பிளட் லாஸ் ஆயிருக்கிறதுனால ரொம்ப பலவீனமா இருக்காங்க. ஐயோ அக்கா, அவங்க பிளட் குரூப் ரேர்ங்கிறதால பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்ல. அந்த குரூப் பிளட்ட அரேஞ்ச் பண்ணணும். அம்மாவுக்கு எனக்கு ஒரே பிளட் குரூப் தான் டாக்டர். ஏற்கனவே அம்மா அவங்க பிளட் எனக்கு கொடுத்ததா என் உயிரை காப்பாத்திருக்காங்க. என் உடம்புல இருந்து எல்லா ரத்தத்தையும் எடுத்துக்கோங்க டாக்டர். ஆனா அம்மாவை மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. காப்பாத்தி கொடுத்துறேன். அப்புறம் நான் என்ன பண்றது? டாக்டர், அப்படின்னா இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாமா? டெஸ்ட் ரிசல்ட் வரணும், அதனால ஆபரேஷன் நாளைக்கு தான் பண்ண முடியும். அக்கா